மிகப்பெரியதொரு எதிர்பார்ப்பு அப்படின்னு போட்டிருக்கு. கிரேட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். பிலீவர்ஸ் who expect the Christian life to be easy are in for a shock. கிறிஸ்துவ வாழ்க்கை ரொம்ப எளிதான ஒரு வாழ்க்கையாக இருந்துவிடும், ஆசீர்வாதமற்ற ஒரு வாழ்க்கையாக இருந்துவிடும். நீங்கள் ஆண்டவரை தொழுது கொண்டால் உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதமும் கிடைத்துவிடும், சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்து விடலாம் என்று நீங்கள் எதிர்பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு பெரிய அதிர்ச்சி காத்திருக்கிறது. Because we are God's scattered people and not His sheltered people, and we cannot always expect everything to go our way. ஏனென்றால் நாம் தேவனுடைய சிதறடிக்கப்பட்ட மக்களாக இருக்கிறோம். நாம் மந்தையாக கூட்டி சேர்த்து கூண்டிலே பாதுகாப்பாக அடைக்கப்பட்டவர்கள் அல்ல. We cannot always expect everything to go our way. நாம் நினைத்தபடியே எல்லாம் நடந்துவிடும் என்று நம்மளால் எதிர்பார்க்க முடியாது. Some trials come simply because we are human. சில சோதனைகள் நாம் மனிதராக இருப்பதினாலே நமக்கு வருகிறது. அவற்றில் சில என்னென்னா சிக்னஸ், ஆக்சிடென்ட்ஸ், டிசப்பாயின்மெண்ட்ஸ், ஈவன் சீமிங் ட்ராஜடிஸ். உடம்பு சரியில்லாமல் போயிடுது, சில நேரங்களில் விபத்து ஏற்படுது, சில நேரங்களில் ஏமாற்றங்கள் நமக்கு வருது. நம்ம ஒன்று நினச்சிட்டு போகிறோம், கடுமையான ஏமாற்றங்கள் வருது. சில நேரங்களில் பார்க்குறதுக்கு படு பயங்கரங்கள் நடந்து போயிடுது நம்முடைய வாழ்க்கையில். அதர் ட்ரையல்ஸ் கம் பிகாஸ் வி ஆர் கிறிஸ்டியன்ஸ். மற்ற சோதனைகளோ நாம் கிறிஸ்தவர்களாக இருப்பதனாலேயே சில சோதனைகள் வருகின்றன. Satan fights us, the world opposes, and this conflict makes for a life of battle. சாத்தான் நமக்கு எதிராக போர் செய்கிறான், இந்த உலகமும் நம்மை எதிர்க்கிறது. இந்த முரண்பாடு நம்ம லைஃபையே ஒரு போர்க்களமாக மாற்றி விடுகிறது. எந்த சகோதரனும் பொய் சொல்லி திரிகிறான் அப்படின்னு இருக்கு. ஒவ்வொரு நாளும் நான் கிறிஸ்தவர்களாக இருப்பதனாலேயே நமக்கு பிரச்சனை வருது. நமக்கு சோதனைகள் வந்து கொண்டே இருக்கின்றன, தொடர்ந்து சோதனைகள் வந்துக்கிட்டே இருக்கின்றன. அதான் சொல்கிறாரு, போராடி கொண்டே தான் கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்கிறது, நிம்மதியான ஒரு வாழ்க்கை இல்லை அப்படி சொல்கிறார். ஆகவே நமக்கு எதிராக யாரெல்லாம் போரிடுகிறார்கள்? மிகப்பெரிய சக்திகள். உலகத்தின் ராஜ்யத்தின் உலகத்தின் அதிபதி வருகிறான் அப்படின்னு இயேசு யாரை சொன்னார்? சதாம் ஹுசேனை பார்த்து சொன்னாரா? இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு கொடுப்பதற்கு என் இடத்தில் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னார். யாரை சொன்னார்? அமெரிக்க ஜனாதிபதி பார்த்தே அவன் ஆடி போய் கிடக்கான். இந்த உலகத்துக்கே அதிபதி ஒருத்தர் இருக்கான். யார்? அதான் சாத்தான். சாத்தான் வரான், உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லைன்னு சொன்னார். இந்த உலகத்தின் ராஜ்யங்களை ஆளுகைக்கு உட்படுத்தி இருக்கிறான். அப்போ அவன் வரும்போது அவன் நமக்கு எதிராக போராடுகிறான். சாத்தானை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான்னு பவுல் சொல்கிறார். சாதாரண அற்ப மனிதர்களாக இருந்து கொண்டு நமக்கு யாரோடெல்லாம் போராட்டங்கள் உண்டு அப்படின்னு எழுதியிருக்கார் பைபிள். நமக்கு அதிகாரங்களோடும் துரைத்தனங்களோடு மட்டுமல்ல, அதிகாரங்களோடு நமக்கு போராட்டம் உண்டு. துரைத்தனங்கள்னால் ஆட்சியாளர்களோடு நமக்கு போராட்டங்கள் உண்டு. அதிகாரங்களோடும் துரைத்தனங்களோடு மட்டுமல்ல, இந்த வான மண்டலங்களில் உள்ள இல்லையா ஏகப்பட்ட சேனைகள், கார் இருளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. நம்முடைய வாழ்க்கையில் ஏன் நடக்குதுன்னே நமக்கு தெரியாது. பல அதிசயங்கள், பல துன்பங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. எந்த விதத்திலையும் தீர்வே இல்லாத துன்பங்கள் நமக்கு வந்துக்கிட்டு இருக்கு. அந்த துன்பங்கள்லேருந்து எப்படி மீள முடியும்? அதை இந்து மதத்தில் என்ன சொல்கிறாங்க? ஜாதகம் சரியில்லை, கட்டம் சரியில்லை, இன்னும் 6 மாதத்துக்கு அவன் அப்படி தான் கஷ்டப்படுவான் சொல்கிறாங்களா? ஜாதகம் பார்த்துட்டு வராங்களா? ஜோசியம் பார்த்துட்டு வராங்களா? அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவனுக்கு நேரம் சரியில்லைன்னு சொல்கிறாங்களா? அப்போ இதெல்லாம் எப்படி நடக்குது? மாயமான ஒரு காரியங்கள் நடக்குது. திராவிட முன்னேற்ற கழகம்னு கட்சியில் இருக்காங்க. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பது அவங்களுடைய கொள்கை. ஆனால் நீங்கள் பிடிஆர் பழனிவராஜன் பையனை பார்த்தீங்கன்னா கை நிறைய மஞ்சள் கயிறு, ரோஸ் கயிறு, சேப்பு கயிறு எல்லாமே மந்திரிச்சு கட்டியிருப்பார். ஏன்னு கேட்டிங்கன்னா ஆவிகளின் சேனைகள் நம்மளை உருக்குலைத்து போடுகின்றன.
அதே மாதிரி கருணாநிதி மஞ்சள் கலர்லாம் போட்டிருப்பார் துண்டு, ஏன்னா மஞ்சள் கலர் துண்டு போட சொல்லியிருக்காங்க. இப்படி பலவிதமான காரியங்கள் நடக்கு. சாமி இல்லை, தெய்வம் இல்லை என்று சொல்கிறவர்களே பலவிதமான காரியங்களை உணர்ந்து கொள்கிறார்கள். என்ன காரணம்னே தெரியாது. எல்லா திறமைகளும் இருக்கும், ஆனாலும் வாழ்க்கையில் முன்னேறவே மாட்டாங்க. ஒரு திறமையும் இருக்காது, ஆனால் வாழ்க்கையில் முன்னேறிக்கிட்டு இருப்பான். அப்போ என்ன காரணம்? நம்முடைய வாழ்க்கை சாதாரணமான வாழ்க்கை இல்லை. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம போகிறோம், நல்லா படிக்கிறோம், நல்லா பரீட்சை எழுதுகிறோம், நல்ல வேலைக்கு போகிறோம், அப்படிலாம் போக முடியாது. மனிதர்கள் நினைத்தபடி நடக்காது. இதற்கு உங்களுக்கு அதான் என்ன சொல்கிறாங்க, டிவைன் பவர் உங்களுக்கு வேணும். ஏன் அப்படின்னா, நீங்கள் சாதாரண மனிதர்களாக இந்த அந்தகார லோகாதிபதிகளோடு உங்களுக்கு போராட்டங்கள் உண்டு. உங்களால் போராட முடியாது. நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருப்பதாலேயே மற்ற சோதனைகள் வருகின்றன. சாட்டன் ஃபைட்ஸஸ், நமக்கே தெரியாத, கண்ணுக்கு தெரியாத பல ஆவிகளின் சேனைகள் நம்மளோடு போரிடுகின்றன. அண்ட் வேர்ல்டு அப்போசஸஸ், இந்த உலகத்தில் போய் நான் இது மாதிரி இயேசுவை கும்பிட்றேன்னு சொன்னால் பைத்தியக்காரன் தான் சொல்லுவான். முட்டாள்தனமாக பேசிகிட்ருக்காத, இயேசுவாவது ஒன்றாவது. இந்தியாவில் இவ்வளோ கடவுள்கள் இருக்கும்போது உங்களுக்கு எபிரேய கடவுள்களர்கள் தான் வேணுமா அப்படின்னு கேட்பாங்க. அங்கே எபிரேயத்தில் ஆபிரகாமிய கடவுளர்கள் உங்களுக்கு வேணுமா? இந்தியாவில் 33 கோடி தேவர்கள் இருக்காங்க, அவங்களாம் ஆகாதா? இந்த உலகம் உங்களை பகைக்கும். அதான் இயேசு என்ன சொன்னார், இந்த உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதீங்க, உலகம் உங்களை நிச்சயமாக பகைக்கும். கிறிஸ்தவர்களாக இருப்பதனாலேயே உங்களை பகைக்கும். அண்ட் திஸ் கான்ஃப்ளிக்ட்ஸ் மேக்ஸ் ஃபார் எ லைஃப் ஆஃப் பேட்டில். இப்படி முரண்பாடுகள் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையே ஒரு போர்க்களமாக மாறிவிடுகிறது. மை வைஃப் அண்ட் ஐ ஒன்ஸ் விசிட்டட் அ வேர்ல்ட் ஃபேமஸ் வீவர் அண்ட் வாட்ச் திஸ் மென் அண்ட் விமன் ஒர்க் ஆன் த லூம்ஸ். உலகத்திலேயே மிக பிரபலமான ஒரு நெசவாளர், ஒரு நெசவு தொழிற்கூடத்திற்கு நான் போனேன், நானும் என்னுடைய மனைவியும். அங்கே அவருடைய ஆண்களும் பெண்களும் கடுமையாக அந்த விசை தறிகளிலே வேலை செய்து கொண்டிருந்தார்கள். I noticed that the undersides of the rugs were not very beautiful. அந்த நூல் படைகளின் அடிப்பகுதி பார்ப்பதற்கு அவ்வளவு அழகாக இல்லை. The patterns were obscure and the loose ends of the yarn dangled. என்ன டிசைன் போடுறாங்கன்னே தெரில, அந்த நூல்லாம் தொங்கிட்டு அப்படிங்கிட்டு அங்கிட்ட ஆடிக்கிட்டு இருக்கு. இன்னுமே புரியல அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு. Don't judge the worker or the work by looking at the wrong side. Our guide told us. நீங்கள் தவறான பக்கத்தில் இருந்து பார்த்து அங்கே வேலை செய்கிறாங்க, என்ன இப்படி வேலை செஞ்சிட்ருக்கான்னு நினைக்காதீங்க. அல்ல இதெல்லாம் இப்படி நெசவு செய்து என்ன செய்து விட போகிறார்கள் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க அப்படின்னு எங்களை அழைச்சிட்டு போன அந்த வழிகாட்டி சொன்னார். In the same way we are looking at wrong side of life. அதே மாதிரி தான் நாமும் நம்முடைய வாழ்க்கையை தவறான பக்கத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். Only the Lord sees the finished pattern. இறைவனுக்கு மட்டுமே நம்முடைய வாழ்வின் ஒரு முடிவடைந்த தோரணை என்னன்னு நமக்கு தெரியும். Let's not judge him or his work from what we see today. His work is not finished yet. நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பது இன்னும் முடிவடையவில்லை. நாம் எதற்காக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது இன்னும் முடிவடையலை. ஒரு நெசவாளர் ஒரு பட்டுப்புடையை நெஞ்சிட்ருக்காரு அப்படின்னா, அவர் நெய்ந்து கொண்டு இருக்கும்போது நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒன்றும் ஃபினிஷிங் தெரியாது. எதற்காக அதை நெஞ்சிகிட்ருக்காரு, என்ன கலர் இங்கே கொடுத்துருக்காரு, எதுக்கு இந்த நூலை இங்கே வச்சுருக்காரு, எதுவுமே நமக்கு புரியாது. ஆனால் அவங்க புடவையை நெஞ்சு முடிஞ்சு நம்மகிட்ட கொடுக்கும்போது தான் அதோட டிசைன் எல்லாமே நமக்கு தெரியும். அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையும் போராட்டங்களும் வருத்தங்களும் துன்பங்களும் நிறைந்து இருந்தாலும் எதற்காக இப்படி வாழ்கிறோம் என்பது இன்றைக்கு பார்க்கும் பார்வையில் நமக்கு தெரியாது. ஏதோ ஒன்று எதிர்காலத்தில் நடக்க போகுது, அதற்காகத்தான் இன்றைக்கு நாம் பாடுகளை அனுபவித்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. சம்திங் டு பாண்டர். ஹவு மெனி ஆஃப் யுவர் ட்ரையல்ஸ் கேன் யூ ஆனஸ்ட்லி சே யூ ஆர் ஃபேஸிங் வித் பியூர் ஜாய். எத்தனை சோதனைகள் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கின்றன, அவற்றில் எத்தனை சோதனைகளை நீங்கள் உள்ளபடியே முழுமையான சந்தோஷத்தோடு எதிர்கொள்கிறீர்கள்?
How can you glean more joy out of your less than desirable circumstances? உங்களுக்கு விருப்பமில்லாத சூழ்நிலைகளிலே எந்த அளவுக்கு உங்களால் அதிகப்படியான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு ஆங்கிலத்தில் கேட்டிருக்காரு. உங்களுக்கு நேரமே சரியில்லைனாலும் அந்த நேரமே சரியில்லாமல் போன இடத்துல நீங்கள் ஆண்டவரை நினைத்து மன மகிழ்ச்சியாக உங்களால் இருக்க முடியுமா? சூழ்நிலைகளே சரியில்லை, எங்கிட்டு போனாலும் நெருக்கடியாகவே இருக்குது. இந்த மாதிரி நெருக்கடியான சூழல் வரும்போது உங்களால் ஜெபிக்க முடியுமா? உங்களால் சந்தோஷமாக இருக்க முடியுமா? எப்படி ஜெபிக்க முடியும்? எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? இடுக்கண் வருங்கால் நகுக அப்படின்னு எழுதி வச்சுட்டு போயிட்டார். துன்பம் வரும்போது, துன்பம் சேர்கையில் யாழெடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா அப்படின்னு பாட்டு இருக்குது. துன்பம் சேர்கையில் எப்படி பாடல் பாட முடியும்? மன தைரியம் எந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்கும்? நம்முடைய வாழ்க்கையே ஒரு போராட்டம்தான். மிகப்பெரிய எதிர்பார்ப்புகள் நமக்கு இருக்குது, நம்ம இறைவன் ஆசீர்வதிப்பார் என்று. உள்ளபடியே இறைவனுக்கு பயப்படுகிறவர்களை இறைவன் ஆசீர்வதிக்கிறாரா? அது நமக்கு தெரியுமா? இறைவன் என்றால் யார்? அவருடைய நோக்கம்தான் என்ன? அவருடைய செயல்பாடுகள் தான் நம்முடைய வாழ்க்கையில் என்னவாக இருக்கிறது? அல்லது நாம் உள்ளபடியே இறைவனுக்கு பிடித்தமான வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இதை உறுதிப்பட சொல்ல முடியுமா? நான் ஜெபிக்கிறேன், நான் வேதம் வாசிக்கிறேன், நான் அவருடைய எழுத்துக்களை தினமும் படிக்கிறேன், இதனாலே நான் யோக்கியமான வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னு நம்மளால் திட்டாந்தரமாக சொல்ல முடியுமா? இறைவன் நம் மீது அன்பாக இருக்கிறார் என்று நமக்கு தெரியுமா? இறைவனுக்கு நாம் செய்கிற செயல்களெல்லாம் பிடிக்குன்னு நமக்கு தெரியுமா? நம்முடைய வாழ்க்கை நன்றாக போய்கொண்டிருக்கிறதா அல்லது போராட்டத்திற்குள் போய்கொண்டிருக்கிறதா? அல்லது இந்த போராட்டத்திற்கு பின்பு விடுதலை உண்டா? அல்லது நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது, இப்போ நாம் கொஞ்ச நேரத்திலே மிகப்பெரிய போராட்டத்தை சந்திக்கப் போகிறோமா? எதுவுமே நமக்கு தெரியாது. வாழ்க்கையில் எதுவுமே நிச்சயம் இல்லை. அதான் என்ன சொல்கிறாங்க, அடுத்த நொடியில் கூட படு பாதாளமான காரியங்கள் நடைபெறலாம். ஈவன் இன் த லாஸ்ட் மினிட் த வேர்ல்டு கேன் கோ அப்சைட் டவுன் அப்படின்னு பழமொழி இருக்கு. ஒரு நொடியிலே உலகமே தலைகீழாக மாறிவிடலாம். இப்போ என்ன செய்ய முடியும்? இப்படி நம்முடைய வாழ்க்கை முழுவதும் போராட்டமாக நடந்து கொண்டிருக்கிறதா? என்ன செய்ய போகிறீங்க? நாம் கிரேட் எக்ஸ்பெக்டேஷனோடு இருக்கோம். கன்சிடர் இட் பியூர் ஜாய் மை பிரதர்ஸ் வென்எவர் யூ ஃபேஸ் ட்ரையல்ஸ் ஆஃப் மெனி கைண்ட்ஸ். பல்வேறு விதமான சோதனைகளிலே நீங்கள் அகப்படும் போது, என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது, நீங்கள் இறைவன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையினால் ஏற்படும் அந்த சோதனையானது உங்களுக்கு நல்ல பொறுமையை உண்டாக்கி கொடுக்கும் என்று தெரிந்து கொண்டு அந்த சோதனையை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். உங்களுடைய பாடுகளை நீங்கள் மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். அவற்றை இயேசு கிறிஸ்துவின் பலத்தோடு அணுகுங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்களோடு கூட இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இதான் என்னுடைய தியானம். சரியா?